ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரக்கிள் டேட்டாபேஸோட ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, ஸோ ஆரக்கிளோட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஸோ டேட்டாபேஸோட ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஏன் இந்த கோர்ஸ் படிக்கணும், ஸோ நம்ம எதுக்கு வந்து இதை படிக்கணும், ஸோ நம்ம வந்து என்ன ரோல்ல நம்ம வந்து கோயிங் டு பிளே, நம்ம என்ன ரோல்ல போய் நம்ம ஒர்க் பண்ண போறோம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு டயக்ராம் போறேன் நான். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன அப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஒன் செகண்ட். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இது வந்து பேக் எண்ட் வச்சுக்கிறோமா? ஸோ இது வந்து பேக் எண்ட். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், இது வந்து பேக் எண்ட். சாரி ஃபார் மை டயக்ராம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், இது வந்து பேக் எண்ட் வச்சுக்குவோம். ஸோ ஜஸ்ட் இன்க்ரீஸ் த. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிறோமே. இப்போ எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது என்னோட என்னோட பேங்க் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், என்னோட மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நம்ம ஏதாவது அப்ளிகேஷனுக்குள்ள பார்க்குறோம், இன்டர்நெட், ஐ மீன் மொபைல் பேங்கிங்ல பார்க்குறோம் அப்படின்னா இது எப்படி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் ரியல் டைம்ல அப்படின்னா ஆக்சுவலி அங்க டெக்னிக்கலா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான், இந்த ஸ்கிரீன் தான் உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ இங்க இருக்குது என்ன அப்படின்னா பேக் எண்ட். பேக் எண்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் ஆக்சுவலி அப்படின்னா இப்போ நீங்க எங்க ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க இங்க கேட்கறோம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க போய் ரீட் பண்ணு, இங்க போய் ரீட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இங்க போய் ரீட் பண்ணிட்டு இந்த யூசருக்கு மறுபடியும் எடுத்து வந்து இங்க கொடுத்துரும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இது எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல கோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ்லாம் டெவலப் பண்ணிருப்பாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம் என்ன அப்படின்னா டிபிஏ வந்து எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லா அப்ளிகேஷன்லயுமே ஒரு டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஸோ அவங்க தான் டிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஆரக்கிள் டிபியா இருக்காது. ஸோ எந்த டேட்டா பேஸ் வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆரக்கிளா இருக்கலாம், போஸ்ட்கிரஸா இருக்கலாம், இல்லை அப்படின்னா எம்எஸ்சிக்குள்ள இருக்கலாம், மைசிக்குள்ள இருக்கலாம், மாங்கோ டிபியா இருக்கலாம், எந்த டிபியா வேணா இருக்கலாம். ஓகேவா? பட் அவங்க ஹையர் பண்ற நீங்க இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு நீங்க வேலைக்கு போறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொசிஷன் தான் நீங்க போக முடியும். ஸோ எங்க டிபி இருக்கு அதை நீங்க மெயின்டைன் பண்றதுக்காக தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம எப்படி இருக்கும், சரி இந்த ஸ்டோர் பண்ற டேட்டா எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், ஸோ இதெல்லாமே நம்ம டீடைல்டா நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரக்கிள் டேட்டா பேஸோட ஆர்கிடெக்சர் வந்து ஓவர்வியூ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி டிபிஏ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மேபி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு இப்போ வந்து என்ன யாரை சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ எல்லா அப்ளிகேஷன்லயுமே ஒரு டிபிஏ ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அவர் தான் டிபிஏ. ஓகேவா? ஸோ அந்த டேட்டா பேஸ் என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ். ஸோ இன் ரியல் டைம்ல வந்து என்ன வேணா இருக்கலாம், எம்எஸ் சீக்வல், மை சீக்வல், மாங்கோ டிபி எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை மேனேஜ் அது செகண்ட் கொஸ்டின் என்ன, ஒய் தே நீட் டிபி அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகேவா? ஸோ நான் ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே 1 டிபில இருக்காது, எல்லாமே 100 டிபி, 200 டிபி. ஸோ பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே பெருசா இருக்கும். ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஹெவியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ நம்மளோட ரோல் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் த சென்சிட்டிவ் டேட்டாஸ். ஸோ அப்படின்றப்ப ஸோ மேக்ஸிமம் எப்படி அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரியல் டைம்ல இன்டர்வியூர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த பையன் வந்து நம்மளோட டேட்டா ஹேண்டில் பண்ண வராரு அப்படின்னா ஸோ அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கணும். நம்மளுக்கு இன்டர்னலா ஃப்ளோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு போவேன்னா நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ டேட்டா பேஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா யூ கேன் கெட் சம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இப்போ இங்க வச்சுக்குவோம். இப்போ இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் லிசன். இது என்னோட லேப்டாப். ஓகே, என்னோட லேப்டாப்ல என்ன இருக்கு, ரெண்டு இருக்கு. கரெக்டா? ஒன்னு ரேம் இருக்கு, இன்னொன்னு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. கரெக்டா? ஸோ ரேம் எதுக்கு, நம்ம டெம்பரவரியா எனக்கு வேணுன்ற மெமரி யூஸ் பண்றதுக்காக தான் ரேம். ஸோ எனக்கு பெர்மனண்டா டேட்டா எதுல ஸ்டோர் ஆகும், ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஸோ ரேம்ல எந்த டேட்டாமே ஸ்டோர் ஆகாது. ஓகே,
இதான் கான்செப்ட், கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சி ஃபோல்டருக்குள்ள போகிறேன். சி ஃபோல்டர் போனதுக்கு அப்புறம் இப்போ நான் இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன்று உங்களுக்கு நடக்குது தெரியுதா? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண போகும்போது அதை போய் தேடும். ஐ மீன் இவங்க வந்து இந்த ஃபோல்டர் தேடுறாங்க, இந்த ஃபோல்டரோட எங்க இருக்கு இது எல்லாமே இந்த பேக்ரவுண்ட் நடக்குது இல்ல. ஸோ இது வந்து அதாவது பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்ட் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியாது கரெக்டா. ஸோ இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா மெமரிக்குள்ளே நடந்து வரும் நம்மளுக்கு. ஸோ ரேம்ல என்ன அந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, 16 GB ரேம் அப்படின்னா ஸ்பீடா இருக்கும்வாங்க, 32 GB ரேம்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த ரேம் ஸ்பீட் வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்னா, இந்த நம்ம அந்த ப்ராசஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐ மீன் இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்றோம்னா ஸோ எவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு வந்து கிடைக்குது டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீடை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் எதுக்கு அதுக்குள்ள பண்ணேன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்லுவா. இதை மாதிரி தான் நமக்கு எந்த டயக்ராம் முடிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த டேட்டா பேஸை படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம்? இது வந்து என்ன பண்ற அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு கம்ப்யூட்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும். இது வந்து ரேம். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னோட எல்லா ஃபோல்டருமே எங்க சேவ் பண்ணி வச்சிருப்பேன், இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நான். சரியா? ஸோ இது என்னது, இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க், இது வந்து ரேம். ஓகே, ஸோ இப்போ இப்போ எனக்கு ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போய் ரேம் கிட்ட கேட்டு ரேம் போய் ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா எடுத்துட்டு வந்து ரேம்கிட்ட கொடுத்து அந்த ரேம் எனக்கு கொடுப்பாரு. கரெக்டா? இதுதான் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது அப்படியே எங்க கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரியல் டைம்ல ஆரக்கல்ல கம்பைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேம் திங், இங்க ஒரு டயக்ராம் போடுவோம், இங்க ஒரு அடுக்கடுத்து வந்து இங்க ஒரு டயக்ராம் போடுவோமா? எந்த டயக்ராம் போடுவோமா? இது வந்து நீங்க தான் சொல்லணும் என்னது. இது வந்து என்னது? ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ரேமு ஹார்ட் டிஸ்க். ஓகே, இது வந்து ரேமு ஹார்ட் டிஸ்க் நம்ம கம்ப்யூட்டர்ல. இதை அப்படியே நம்ம ஆரக்கிள் கன்வெர்ட் பண்ண போகும்போது இந்த ரேமை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். என்ன கால் பண்ணுவோம்? இன்ஸ்டன்ஸ். டைப் பண்ணிடுவா. ஓகேவா? இதை வந்து என்ன கால் பண்ணுவோம்? இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, டிபின்னு கால் பண்ணுவோம். ஓகே, ரியல் டைம்ல. ஓகே, ரியல் டைம்ல எப்படி கால் பண்ணுவோம்? இதை வந்து டிபின்னு கால் பண்ணுவோம், அது வந்து இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம ரெகுலர்ல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சொன்னேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பட் ரியல் டைம்ல இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ் கூட என்ன இருக்கும், டிபிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, இது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸ் டிபி. இன்ஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ரேம் மாதிரியே ஆக்ட் ஆகும். அப்படின்னா நம்மளோட மெமரி கேஷே மெமரி மாதிரியே ஆக்ட் ஆகும். டிபி வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம சேவ் பண்ற எல்லா டேட்டாவுமே டிபிக்குள்ள தான் இருக்கும். ரேம் வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணோம்ல, எக்ஸாம்பிள் இங்க இருந்து அங்க எடுத்து போறது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எங்க நடக்கும் அப்படின்னா இந்த மெமரியில் நடக்கும். ஓகேவா? ஸோ எதுவுமே நடக்காம சும்மா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் டிபி. கிளியர் மை பாயிண்ட்? இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து நம்ம ரேம்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒன் வேலை சொல்லி நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்த்துட்டு இங்க வருவோம். ஓகேவா? கொஞ்சம் பெட்டர் ஐடியாவா இருக்கும். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள என்ன இருக்கும்? அண்ட் ஆரக்கல் இன்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன இருக்கும்னா மெமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்னதான் நம்மளுக்கு. ஆனால் எனக்கு எக்ஸாக்ட் இந்த ரேம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு. பட் ஆனால் நம்மளோட இன்ஸ்டன்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ற ரேம். பட் ஆனால் எனக்கு என்ன தெரியாது. ஸோ தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன தெரியும் அப்படின்னு. பட் மெமரி ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, சாரி இன்ஸ்டன்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து எஸ்டிஎன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பிஜிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிஎன்னா என்ன அப்படின்னா சிஸ்டம் குளோபல் ஏரியா. சிஸ்டம் குளோபல் ஏரியா. பிஜிஏ அப்படின்னா ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. இவ்வளவு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மெமரி ஸ்ட்ரக்சர். ஓகே, இன்னும் ஒன்று இருக்கு. யாரு? பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து மொத்தம் 5-6 இருப்பாரு. இம்பார்ட்டன்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5-6 இருப்பாரு. ஸோ இந்த ஆறுமே என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டைல்ல இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்டைல்ல இல்லையா போட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இல்ல.
ஓகேவா? இருக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா அப்போ. ஸோ இந்த இருக்கு. இது வந்து எது நான் சொல்ல போறேன் அப்படின்னா மெமரி ஸ்ட்ரக்சர். இங்க புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு வேர்டு இம்பார்ட்டன்ட். மெமரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இங்க ரீட் பண்ணுங்க. மேனேஜ் த டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸ் இன் த மெமரி அண்ட் இன்ட்ராக்ட் வித் த பிசிக்கல் ஸ்டோரேஜ். இது என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இருக்குல்ல, இது என்ன சொல்றதுன்னா, நம்ம ஏதாவது இவங்க கிட்ட கேட்டோம்னா இவன் என்ன பண்ணுவானா, இவன் இருந்தா கொடுத்துருவான். ஓகேவா, இந்தரா அப்படின்னு. இல்ல அப்படின்னா இங்க இருக்கவன்ட்ட போய் கேட்டுட்டு அவன் வச்சிருக்க டேட்டா எடுத்துட்டு வந்து நம்ம கொடுப்பாரு. இதுதான் இவரோட வேலை. இதை அப்படியே ரியல் டைம் என்ன பண்ணுவோம், இதே தான். அந்த ரேமு ஹார்ட் டிஸ்க் அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? கிளியர் மை பாயிண்ட்? சூப்பர். இப்போ அடுத்து வந்து மெமரி ஸ்ட்ரக்சர். ஸோ மெமரி ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ்ஜிஏ சொன்னா சிஸ்டம் குளோபல் ஏரியா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து போற புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்கும், எஸ்ஜிஏன்னு ஒன்று இருக்கும். எஸ்ஜிஏன்னா என்ன, சிஸ்டம் குளோபல் ஏரியா. ஸோ என்ன ஃபங்க்ஷன் போகணும் இது எல்லாமே டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஒரு செஷன்ல. ஓகே. அடுத்து வந்து பக்கத்துல என்ன இருக்கும், டேட்டா பஃபர் கேஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்ல. இன்னொரு ஆள் வந்து ஷேர்டு பூல்னு ஒரு ப்ராசஸர் இருக்கும். ரீடு லாக் பஃபர் கேஷே ஒன்று இருக்கும். லார்ஜ் பூல் இருக்கும், ஜாவா பூல் இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ் பூல் இருக்கும். இது எல்லாமே எல்லாம் ப்ராசஸ். இதுல எல்லாமே ஒரு ஒரு ப்ராசஸஸ். ஓகேவா? ஸோ நம்ம பிஜின்னு சொன்னோம்ல, நம்ம என்ன ரெண்டு சொன்னோமா, எஸ்ஜிஏ பிஜின்னு சொன்னோமா. ஸோ எஸ்ஜிஏக்குள்ள இது எல்லாமே இருக்கும். ஓகே. பிஜிஏக்குள்ள ஆக்சுவலி பிஜியோட வேலை என்ன அப்படின்னா, பிஜிஏன்னு யாரு, ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. இஃப் எக்ஸாம்பிள் ரமேஷ்ன்ற ஒரு யூசர் வந்து ஒரு பேங்கோட டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்குன்ற ஒரு செஷன் கொடுக்கணும்ல நம்ம. ஸோ இந்த உனக்குன்ற ஒரு பாதை, உனக்குன்னு ஒரு வழி கொடுத்துருவோம். ஸோ நீ போய் அங்கே எடுத்துக்க அப்படி சொல்றோம்ல, அந்த வேலையை பார்க்கறவர் தான் பிஜிஏ. ஓகே. அதுக்கடுத்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சொன்னோமா, எங்க இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு வேர்டு சொன்னோமா, மெமரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ மெமரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்துட்டோம் என்னென்ன உள்ள இருக்கு அப்படின்னு. எஸ்ஜிஏ பார்த்துட்டோம், எஸ்ஜிஏக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம், பிஜிஏனா யாருன்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம், பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இது எல்லாமே. ஸோ டிபிடபிள்யூஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா பேஸ் ரைட்டர், எல்ஜிடபிள்யூஆர் அப்படின்னா லாக் ரைட்டர், செக் பாயிண்ட், சிகேபிடி அப்படின்னா செக் பாயிண்ட், எஸ்மான் ஸோ இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி, பிமான்னா என்ன, பிமான்னா ப்ராசஸ் மானிட்டர், சிஸ்டம் மானிட்டர். அப்புறம் இது வந்து ஆர்கேவர் ப்ராசஸஸ். ஓகேவா? இது எல்லாமே எங்க இருப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் உள்ள இருப்பாங்க. ஓகே, பாக்ஸ் 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 பாக்ஸா இருப்பாங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. இது எல்லாருமே ஒரு இப்போ உங்க ரியல் டைம்ல எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு, இப்போ ஒரு ஹோட்டல் போயிட்டு நம்ம ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஒரு இது இப்போ மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு ஆளு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க கஸ்டமருக்கு ஒரு ஆளு, தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு சர்வெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எந்த யூசர் என்ன கேட்டாலுமே அதை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆளு. ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, டிபிடபிள்யூஆர்னா டேட்டா பேஸ்ல ரைட் மாடிஃபிகேஷன் பண்ணா மட்டும்தான் அவர் உள்ள வருவார். ஓகேவா? ஸோ லாக் ரைட்டர் என்ன பண்ணுவார்னா ரீடு லாக்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா மட்டும்தான் உள்ள வருவார். ஓகேவா? ஸோ செக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ மட்டும் செக் பாயிண்ட் ஒன்று அக்கர் ஆகி ஸோ அது உள்ள வரும். ஸோ ஒவ்வொருக்குமே ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ப்ராசஸருக்குமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஐ மீன் ஒரு ஃப்ளோர்லயுமே ஒரு சர்வன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர மாட்டேங்கன்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி செகண்ட். ஸோ அது மாதிரி இதெல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபி ஆக்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு எப்போ புரியும்னா, நான் ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ளோ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க புரிய ஆரம்பிச்சு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பேசிக்ஸ். கிளியர் மை பாயிண்ட்? அடுத்து வந்து டேட்டா பேஸ் ஃபைல்ஸ். ஸோ டேட்டா பேஸ் ஃபைல்ஸ் என்ன இப்போ உங்களுக்கு புரியும் ஈஸியா. இந்த இருக்குல்ல, எங்க பெயிண்ட் எங்கடா இருக்கா. ஸோ இந்த இருக்குல்ல, இதுக்குள்ள இப்போ என்ன இருக்கும், இப்போ நம்ம என்ன பண்ண இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? புரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் மீன்ஸ் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்க்கு என்ன இருக்கும், எல்லாமே ஃபைல்ஸா இருக்கும். டேட்டா ஃபைலு, கண்ட்ரோல் ஃபைலு, ரீடு லாக் ஃபைலு, பெராமீட்டர் ஃபைலு, பாஸ்வேர்ட் ஃபைலு, ஆர்கிவ் லாக் ஃபைலு, எல்லா ஃபைல்ஸுமே எங்க இருக்கும் அப்படின்னா டிபிக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஐ மீன் டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கும். இதுல முக்கியமானது 3 பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஃபைலு, ரீடு லாக் ஃபைலு, கண்ட்ரோல் ஃபைல். ஸோ டேட்டா ஃபைல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா கஸ்டமரோட நேமு, அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். எங்க டேட்டா ஃபைல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ ரீடு லாக் ஃபைல்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரோட பேர் வந்து கணேசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு, இல்லங்க என் பேர் கணேசன் இல்ல கணேசன் மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் பண்றாங்கல்ல டேட்டா பேஸ்க்குள்ள இருக்க ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குதுல்ல,
அந்த சேஞ்சஸ் எங்க போய் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ரீடு லாக் ஃபைல்ஸ் இருக்குல்ல, இவ ஸ்டோர் பண்ணுவாப்ல. ஓகேவா, இதுதான் இவரோட வேலை. கண்ட்ரோல் ஃபைல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் டைம்ல இது ஹார்ட் ஆஃப் த டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா மெட்டா டேட்டாவோட இன்ஃபர்மேஷன்ஸ், மெட்டா டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதாவது எப்படி சொல்றது, இது ஆனா இவரோட சைஸ் வந்து கம்மி தான். இப்ப இவரோட சைஸ் வந்து கம்மி தான். பட் ஆனா இவரோட நாலேஜ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இவருக்கு எல்லாமே தெரியும். ஐ மீன் எப்படின்னா டாப் ஆஃப் மாதிரி இவருக்கு எல்லாமே தெரியும். இவருக்கு எங்கெங்க என்ன நடக்குது எல்லாமே தெரியும் இந்த யாருக்கு கண்ட்ரோல் ஃபைலுக்கு. ஸோ அதனாலதான் இது ஹார்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ப்ராசஸருமே என்ன டிபியில் நடந்தாலுமே இது போய் எங்க போய் சொல்லிடும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபைல போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்றேன் இது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபைல் வந்து ஸோ கன்சிஸ்டன்ஸா இருக்கும், டேட்டா கன்சிஸ்டன்டா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து கண்ட்ரோல் ஃபைல்ல வந்து எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஓகேவா, ஸோ கண்ட்ரோல் ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா டிபி டவுன் ஆயிரும், டிபி டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். ஓகே, அடுத்து இது வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறேன், புரியும். ஓகேவா, ஸோ இந்த தெரியுதுல, இதுதான் வந்து அந்த ஆர்கிடெக்சர் நான் சொன்னது. ஓகேவா, ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல என்ன சொன்னேன், டேட்டா பேஸ்னா என்ன, சாரி ஆர்கிள் டேட்டா பேஸ் என்ன, இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து டேட்டா பேஸ். ஓகேவா, ஸோ டேட்டா பேஸ்ன்றது பிசிக்கல்ல இருக்கும், இன்ஸ்டன்ஸ்ன்றது மெமரி. கிளியர். ஸோ அடுத்து வந்து மெமரி ஸ்ட்ரக்சர், அதாவது இன்ஸ்டன்ஸ்ல என்ன இருக்கும், மெமரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், இன்னொன்று வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கும் சொன்னா. ஸோ இந்த மெமரி ஸ்ட்ரக்சரும் இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸரும் சேர்ந்தது தான் இன்ஸ்டன்ஸ். ஸோ மெமரி ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்கும், ஷேர்டு பூல்னு ஒன்று இருக்கும், டேட்டா பேஸ் பஃபர் கேஷன் ஒன்று இருக்கும், ரீடு லாக் பஃபர்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்டர்னல். ஜாவா பூல் அண்ட் ஜாவா பூல் அண்ட் லார்ஜ் பூல், ஸ்ட்ரீம் பூல், இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் இது வந்து இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரீடு பஃபர் எல்லாமே. ஓகேவா, ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்மான், பிமான், டிபிடபிள்யூஆர், லாக் ரைட்டர், செக் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர்கைவர் ப்ராசஸர், அந்த எம்மான் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் மேண்டரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ நான் சொன்னா ஒரு ப்ராசஸருமே ஒரு ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகும், அவருக்கு எப்போ தேவைப்படுமோ அப்பதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இது எப்போ டீப் டிரைவா புரியும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா கண்ட்ரோல் ஃபைல்னா என்ன, டேட்டா ஃபைல்னா என்ன, ரீடு ஃபைல்னா என்ன. ஓகேவா, அதே மாதிரி இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு உள்ள இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சாதான் அதுக்குள்ள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா, இது வந்து அடுத்து வந்து டிஸ்க் அப்புறம் ஆர்கேவ் லாக் ஃபைல். ஓகே, ஸோ இது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒரு யூசர்ஸ் வராரு, வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண பாக்குறாரு. ஸோ பிஜிஏ சொன்னா பிஜி என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து அவருக்கு உண்டான செஷனை கொடுத்துட்டு அவர் கையில வந்து ஒரு சர்வரை கொடுத்துருவாங்க, அவர் பேர் தான் சர்வர் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ரமேஷ் ஒருத்தர் வராரா, ரமேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜியை வந்து இந்த பண்ணி கேட்ட ஒரு ஆளு நீ இவனை வச்சு என்ன டேட்டா வேணுமோ நீ எடுத்து டேட்டா பேஸ்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க வந்து. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னாலும் சர்வர் பஸ் எடுத்துட்டு வர்றது தான் அவரோட வேலை. கிளியர். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ளோ. பட் இந்த ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு எப்போ அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இது எல்லாமே எங்க ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ நம்ம போட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா ப்ராசஸருமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஓ இதுதான் வந்து ஃப்ளோ அப்படின்னு தெரியும், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு கிளியர்னாலே ஸோ இப்போ டேட்டா பேஸ் வந்து ஏஐ வந்தாலும் சரி, ஐ மீன் இன்னும் ஹையர் ரெண்ட்ல போனாலுமே இந்த ஆர்கிடெக்சர் மாறவே மாறாது. ஓகேவா, இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஃப்ரம் 11G. ஓகே, 11Gல இருந்து ஸ்டில் இந்த ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதனால சொல்றேன் இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோஸ் போக 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 யூ கேன் கெட் இட். இல்லை ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இஃப் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ரிப்ளை ஆன் தட். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் த டைம், பாய்.